Hi, hello, வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து அக்கா ரீசெண்டா நீங்க வாங்கின கோல்டு ஜுவல்லரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரி இல்ல அப்படின்னாலுமே நீங்க வாங்கின 1 கிராம் ஃபார்மிங் கோல்ட்ஸ், அப்புறம் நீங்க வாங்கின நேத்து என்னக்கா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நேத்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணோம், ஆனா ஷாப்பு சரியான கூட்டம், சந்தையோட கூட்டம் இருக்காது. நகைக்கடையில அவ்வளவு கூட்டம் இருந்தாலுமே நம்ம போய் நேத்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போனோம். தங்கம் வாங்கலாம் நினைச்சுதான் போனோம், ஆனா அங்க போனோம்னு மனசு மாறிடுச்சு. ஏன்னா ஒரு பொருளை பார்த்தோன்னு இந்த பொருளுக்காக வெயிட்டிங், காசை வந்து அப்படியே ஒதுக்கிடுறாமா, இது வாங்கிக்குவோம், அதனால காசை ஒதுக்கியாச்சு. இப்போ நேத்து நம்ம போயிட்டு சும்மா வரக்கூடாதுன்றதுக்காண்டி தங்கம் வாங்கலனாலும் ஒரு வெள்ளி பொருள் வாங்குவோமேனு ஒரு வெள்ளி பொருள் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாமே ரீசெண்டா நான் வேர் பண்ண ஜுவல்லரிஸ், கோல்டு ஜுவல்லரிஸ் எல்லாமே இந்த வீடியோல காமிக்க போறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனல்ல, எங்களோட சேனல்ல புதுசா யாராச்சும் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நான் வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. நாங்க என்ன வாங்கணும் அத நான் கடைசியில காமிக்கவே இல்லை பத்தியா. ஓகே, நேத்து நாங்க என்ன வாங்கணும் அப்படின்னா மகிழனுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் மகிழனுக்கு நேத்து வாங்கினது. பிரேஸ்லெட் மட்டும் ஒன்று வாங்கினோம். நாங்கள் ஒன்று வாங்கலாம்னு நினச்சி போனோம், ஆனால் நாங்கள் இன்னொன்று பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் நேற்று வந்து மகிழனுக்காக வாங்கி வந்தோம். ஆனால் மகிழன் வந்து பிரேஸ்லெட் ஸ்கூல்லலாம் போடக்கூடாதுங்க, போனால் வந்தால் தான் போடுவான். சரி, இருந்தாலும் போயிட்டு வாங்காமல் வரக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக காயின் வாங்கலாம்னு பிளான் பண்ணோம். சரி, அதான் காயின் இருக்குது ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்தது, அதனால வந்து இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மகிழனுக்கு நான் இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் நான் வேர் பண்ணிருக்க ஜுவல்லரில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ ரீசெண்டா நான் வந்து இந்த ஜுவல்லரி பாத்தீங்கன்னா எங்க வேர் பண்ணேன் சொல்லுறாமா, ஞாபகம் இருக்கான்னு பாப்போம். நம்ம எங்க ஊர்ல தேரோட்டத்துக்கு நான் வேர் பண்ணியிருந்தேன். செம்ம மூவிங்கான ஒரு ஜுவல்லரினே சொல்லலாம். சரி, அதான் திருப்பி ஒரு தடவை வேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வேர் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்க என்ன டிசைன் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல இலையில டிசைனா வந்து லைன் வர மாதிரி இருக்கு. ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி இலையில டிசைன் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இதுவுமே நம்மளோட யோகா யூனிக் ஜுவல்லரியில அவைலபிள் இருக்கு. இப்போ ரீசன் நான் வேர் பண்ண வச்சு காமிச்சு அப்புறம் எல்லா ஜுவல்லரியும் நான் காமிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டார் ஜுவல்லரி கீழே வந்து பெண்டன் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாரு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு செயின் மாதிரி நல்ல ஒரு சூப்பரான செயின். இதுவுமே நம்ம யோகா யூனிக் ஜுவல்லரியில் அவைலபிள் இருக்கு. அதுக்கடுத்து இது தரமான ஒரு ஜுவல்லரி தான். வேல்மயில் டாலரில் நம்ம வந்து வேல்மயில் டிசைனோட ஒன்று கொடுத்துட்டு இருந்தோம், அதே மாதிரி தான் இதுவுமே. ஆனால் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூரியன் மாதிரி ஒரு டிசைனில் சூப்பராக இருக்கும். இதுவும் நம்மளோட யோகா யூனிக் ஜுவல்லரியில் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணுமாலும் வாங்கிக்கலாம், செட்டாக வேணுமாலும் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பால் காட்சிக்கு ஃபர்ஸ்ட்ல நான் ஒரு ஜுவல்லரி வேர் பண்ணியிருப்பேன், ஏதாச்சும் இங்கே என்ன பூஜை போட்டோம் இல்லையா, அப்போ வேர் பண்ண ஜுவல்லரியை வந்து தங்கமான்னு கேட்டிருந்தீங்க. அதுவுமே தங்கம் தான், ஆனால் 1 கிராம் தங்கம் தான், 1 கிராம் தங்கம் தான், அதுவுமே தங்கம் தான் எனக்கு தெரிஞ்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு வேர் பண்ணியிருந்த ஜுவல்லரி. இதுவுமே நம்மளோட யோகா யூனிக் ஜுவல்லரியில் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸாவும் வாங்கிக்கலாம், தனித்தனி பீஸா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து சிங்கிள் பீஸா கிடைக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல, ஆனா செட்டா வாங்கினா நல்லா இருக்கும். எனக்கு ஆமா, கழுத்துல போனா கிராண்டா இருக்கும். 2 போட்டாலே போதும், அவ்வளோ கிராண்டா தெரியும். நான் இது பாத்தீங்களா, இந்த கலெக்ஷன் வந்து பால் காட்சி இப்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் ஆக போகுது. அடுத்த மாசம் வந்தா 1 இயர். எல்லா வீடியோலயுமே போட்டிருப்பாங்க, எல்லா இடத்துலயுமே போட்டிருப்பாங்க. இன்னைய வரைக்கும் கரெக்டா அது உங்களுக்கு தெரியுமா, அடுத்த மாசம் நம்மளோட வீடோட ஆனிவர்சரி, பால் காட்சி ஆனிவர்சரி. ஓகே, எனக்கு வந்து ரொம்ப செப்டம்பர் மாசம் தான், ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நான் 1 இயர் ஆக போகுது. நான் அடிக்கடி இதை வேர் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துலயாவது கருத்து இருக்கான்னு பாருங்களேன். இதை கூட விடுங்க, நான் இதெல்லாம் வேர் பண்ணிருக்கேன், அடுத்த ஜுவல்லரிலாம் காமிக்கிறேன் பாருங்க. இது நான் வந்து அப்ப வேர் பண்ணதா. இதுவுமே கோல்டு மாதிரி தான் நான் வந்து பராமரிப்பேன். ஏன்னா பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் வைப்பேன். கோல்டு கூட நான் பராமரிக்கணும் இல்லை, இது அவ்வளோ பராமரிப்பேன். ஓகே, நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு, எந்த பொருள் நம்ம நல்லா இருக்கும் நல்லா இல்லாததும். இது ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கோவிங்கான இது ஒன்று, இது அழகான ஒரு டிசைன். இதுவுமே பார்த்தீங்கன்னா கோல்டு, 1 கிராம் கோல்டு தான். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ரீசன் நிறைய இடத்துல வேர் பண்ணியிருக்கேன். இதுவுமே நம்ம சிங்கிள் பீஸ் மட்டும் போட்டாலே சூப்பராக இருக்கும், அழகா இருக்கும், கோல்டு மாதிரியே இருக்கும். கோல்டுக்கும் இதுக்கும் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்.
இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம யோகா யூனிக் ஜுவல்லரியில இருக்கு. நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட எது இருக்கு இல்லன்றத இந்த வீடியோல நான் சொல்லிடுவேன். என்னடாமா, ஏன்னா அப்புறம் நீங்க எல்லாத்தையுமே கேட்க கூடாதுல்ல. இது இருக்குன்னா இது இருக்குன்னு சொல்லி இல்லைன்னா என்னன்னு சொல்லிடுவேன். இது நம்ம கிட்ட இருக்கு. இப்ப லாஸ்டா நான் காமிச்சது இதுவுமே நம்ம கிட்ட அந்த செட்டும் இருக்கு, வாங்கிக்கலாம். இப்ப நான் வேர் பண்ணிருக்கேன், 3 செட்டுமே இருக்கு. இயர்ரிங்ஸும் இருக்கு. இதுவுமே 1 கிராம் ஃபார்மிங் தான். என்னங்க நீங்க கோல்டே வாங்க மாட்டீங்களா? தேவையில்லை, எதுக்கு கோல்டு விக்கிற ரேட்டுக்கு 40 வீடு கட்டிருக்கு போது இதுவே எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட்டான லாங் செயின்க்கு வரேன். லாங் செயின்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வீடியோ போடல. ஆமா, ஃபர்ஸ்ட் நான் வந்து லாங் செயின்ல வாங்கின ஃபர்ஸ்ட் டிசைன் செயின் இதுதான். 32 இன்ச் இது ஆக்சுவலி. இதுவுமே வாங்கி நான் 1 இயர் மேலேயே ஆக போகுது. ஒரு இடத்துல கருத்து இருக்கான்னு பாருமா, நீ கிட்ட காமிய ஓடிக்கிட்டா இருக்கு பாருங்க. இதுல ஏதாவது கருத்து இருக்கு, நான் இது அடிக்கடி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 200 தடவையா யூஸ் பண்ணிருப்பேன். ஒரு இடத்துல கருத்து இருக்குன்னு சொன்னா கூட நான் வந்து சேல் பண்றதே நிப்பாட்டிடுறேன். அந்த அளவுக்கு பெஸ்டான ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இதுவுமே நம்மளோட கலெக்ஷன்ல அவைலபிள் இருக்கு. ஆனா இந்த ஸ்டோன் ஒர்க் கூட நம்ம கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இல்ல. இந்த ஸ்டோன் இருக்கு, அதுல இந்த ஸ்டோன் இல்லாம இந்த செட்டு மட்டும் உள்ள இருக்க லட்சுமி அம்மா மட்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்பவே சொல்லிடுறேன், அப்புறம் இது மாதிரி எங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த ஸ்டோன் ஒர்க் இல்லாம தான் இப்போதைக்கு இருக்கு. ரெடி பண்ணிட்டு இருக்கோம், வந்தோன்னா கண்டிப்பா வீடியோஸ் போடுவேன். இது பாத்தீங்கன்னா ஜிலேபி டிசைன் நான் வேர் பண்ணிருக்குது. இதுவுமே பாத்தீங்கன்னா 32 இன்ச் நான் வேர் பண்ணது 32 இன்ச். உங்களுக்கு எத்தனை இன்ச் வேணும்னாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செல்லம், என்னோட செல்லக்குட்டி, என் புருஷரோட எனக்கு பிடிச்சதுன்னா இந்த செயின் தான். என்னோட லக்கி சாம். என்னடா ராமா இது இதுவும் பட்டர்ஃப்ளை செயின். என்னோட லக்கி சாம்னே சொல்லலாம். அவ்வளோ மூவிங்கான ஒண்ணு. ஒருத்தவங்க 4-5 வாங்கப்பட்ட செயின் இது. இதுவுமே பாத்தீங்கன்னா கோல்டு பினிஷிங், அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கும். நீங்க தங்கமயிலுக்கோ இல்ல கோல்டு கிடைச்சா கொண்டு போய் இந்த செயின் எத்தனை பவன் போகணும் உடனே போட்டு பார்ப்பாங்க, தங்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த தங்கம் இல்லை அப்படின்றது தெரியும். 1 கிராம் ஃபார்மிங் கோல்டு அந்த மாதிரி தான் வந்து சூப்பரான பெஸ்ட் ப்ராடக்டா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதுவுமே பாத்தீங்கன்னா 32 இன்ச் தான். லட்சுமி 3 லட்சுமி அம்மன் இருப்பாங்க உள்ள. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறத தெளிவா எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. இது வேணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க, ஓகேவா? ரேட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெஸ்டான ப்ராடக்ட் கொடுக்குறோம். அதுக்கு நீங்க இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி பரவாயில்லக்கா, ஆன்லைன்லாம் ரொம்ப நிறைய ரேட்டு கூட இருக்கு, நீங்க கம்மியா கொடுக்குறீங்கன்னு சொல்லி பித்தாள செயினுக்கும் 1 கிராம் கோல்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பித்தாள செயின் 100 ரூபாய்க்கு நானும் வாங்கி தருவேன். 1 கிராம் கோல்டுன்றப்ப தரமா இருக்கு. பித்தாள செயின் நீங்க 1 ரூபா போட்டாலும் கருத்து போயிடும், ஓகேங்களா? அந்த மாதிரிதான் நிறைய பேர். ஆனா அந்த வேல்மயில் கடல்லாம் ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப கூட இருக்குக்கா, 800 ரூபாய் கிட்ட போட்டிருக்காங்க. ஆனா நீங்க ரொம்ப கம்மியா கொடுக்குறீங்க. 500 rupees தான் நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா? 500 தான் கொடுக்குறோம். அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து மீசோலயுமே இருக்காண்டாராமா, எனக்கு தெரியல. ஆனா 800 ரூபாய் போட்டிருக்காங்களாம். ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும் எல்லாரும், அவ்வளவுதான். ஆனா வந்து நம்ம வந்து பெஸ்டா கொடுக்குறனால உங்களுக்கு வந்து சூப்பரான ப்ராடக்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். வாங்கினவங்களுக்கு தெரியும். வாங்கினவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, என்ன எப்படி இருந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து பப்ளிஷ் பண்றேன், ஓகேவா? இது பாத்தீங்கன்னா இதுவுமே என்னோட லக்கி சாமான செயின் தான், பட்டர்ஃப்ளை செயின். ஆனா இந்த செயின் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாலிஷ் போட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு 2 நாள் ஆகும் வர்றதுக்கு. ஆனா ஆர்டர் போடுறவங்க ஆர்டர் போட்டுருக்கோம். 2 days அப்புறம் தான் நாங்க வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். ஆர்டர் பிளேஸ் ஆகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு டிஸ்பேச் பண்றதுக்கு 2 days ஆகும். பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க, பாலிஷ் போட்டோன்னா வந்துடும். இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நம்ம குட்டீஸ் வேணும்னா நம்மளோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே சென்ட் பண்ணுங்க. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஜிலேபி டிசைன் மாடல் 32 இன்ச். அதுக்கடுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான். இதுல வந்து ஃபுல்லா இதுதான் முடிஞ்சிருச்சு. இது வந்து இயர்ரிங்ஸ் தான் இருக்கு. இது வந்து அவைலபிள் கிடையாது, காமிச்சிடுறேனே. இது வந்து ரீசெண்டா நான் வந்து போட்டிருந்தது. இது அவைலபிள் இருக்கா என்னன்னு எனக்கே தெரியல, நான் வந்து கேட்கணும். கேட்டுட்டு வேணா சொல்றேன், இது இருக்கான்னு எனக்கு தெரியல. இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலத்துல போடுற ஒரு ஜிமிக்கி மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜிமிக்கி தான். அதுக்கடுத்து நான் வந்து ரீசெண்டா இது அதிகம், இது எப்ப வாங்கணும் ஞாபகம் இருக்கு, நம்ம சென்னைக்கு போயிருந்தோம்ல ஒரு தடவை. சென்னைக்கு போயிருந்தப்ப நாங்க வந்து அது என்னது என்னமோ ஒரு டி நகர் போயிருந்தோமா, அது என்னது டி நகர் தானே, டி நகர் தானே ஷாப்பிங் போனது நம்ம. அங்க போய் வாங்கினேன், ரொம்ப கம்மியா கொடுத்துருந்தாங்க. ஆனா இது வந்து அவைலபிள் இல்ல, எங்க கிட்ட இல்ல. இப்போதைக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வீடியோஸ் போடுறேன். இது ஒரு ஜிமிக்கி, இதுவுமே நாங்க அங்கதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஜிமிக்கியுமே. ஆனா இது என்கிட்ட அவைலபிள் இல்லை. நான் காலைல வேர் பண்ணிருக்கிறது மட்டும் அவைலபிள் இருக்கு. ஓகே, அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட், இப்ப ரீசெண்டா நான் வேர் பண்ண ஜுவல்லரிங்க. இப்ப நான் ரீசெண்டா நேத்து வேர் பண்ணேன், நான் நேத்து வீடியோஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா நான் வந்து பால்காஸ்க்கு நேத்து ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணலாம். முந்தானி
தேரோட்டத்துக்கு வேர் பண்ணலாம்னு நினைச்சு நான் அதை வேர் பண்ணேன். ஆனா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு 2 தான் போட்டேன். அதான் கிராண்டா தெரியும். வேணா நீ சிம்பிளா போடு, ஏன்னா நம்ம கிராமத்துல இருக்க ஃபங்க்ஷன்றனால ரொம்ப கிராண்டா வேணும். இது வந்து ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் செட் ஆகும். கிராண்டா இருக்கு. நான் 2 தான் போட்டேன் நம்ம குட்டீஸ். அவ்வளவு கிராண்டா. நீங்க ஒரு ஃபங்க்ஷனு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அது செம்மையா இருக்கும். இந்த வேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். தெரியுதான்னு தெரியல. தெரியும் போடு. பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதுவும் அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் இப்ப வேர் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த வேல்மயில் டாலர் இந்த இருக்குல்ல, இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இதுதான் எங்களோட, இது ஒரு லக்கி சாம். என்னோட முருகப்பர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 ஆர்டர் ஆகாம இருக்க மாட்டாரு இவரு. மேக்சிமம் ஒரு நாளைக்கு 5ஆவது ஆர்டர் ஆயிடுவாரு சாரு. இவர் எங்களுக்கு ஒரு லக்கி சாம்னு சொல்லலாம். இவர் எப்பயுமே எங்களுக்கு லக்கி சாம் தான். இவரும் ஐயப்பனும் அந்த மாதிரி எல்லாருமே எங்களுக்கு ஒரு லக்கி சாமா அமைஞ்சது. இது இந்த டாலரோட சேர்த்தா இந்த செயினோட வரும். இது உங்களுக்கு வந்து இந்த செயினோட வரும், பார்த்துக்கோங்க. இது நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வேணும்னா உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, குயிக்கா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு டாலர் ரீசெண்டா நான் வாங்கினது தான். இதுவுமே 1 கிராம் ஃபார்மிங் தான். இதில் லெக்சிமன் சின்னதா இலையில உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். வேணும்னா வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இப்ப ரீசனா நான் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணி இதுவுமே நல்ல ஒரு லக்கியா போச்சு. என்னராமா நிறைய போச்சு. தாமரையில வந்து தாமரை 2 மயில் இருக்க மாதிரி இங்க பாருங்க, இப்படி காமிச்சாலும் தெரியும். தாமரையில பாத்தீங்க அப்படின்னா அது வந்து தாமரை மாதிரியும் இருக்கும். அந்த தேங்காய் வைப்பாங்கல்ல, அது என்ன அந்த மாதிரி ஒரு மாடலும் வச்சுக்கலாம். நீங்க வந்து தாமரை இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஒரு மயிலோட இருக்க மாதிரி லட்சுமி அம்மன் இருக்க மாதிரி ஒரு அழகான டிசைன். இதுவுமே பாத்தீங்கன்னா 26 இன்ச். இது பாத்தீங்க அப்படின்னா 32 இன்ச். இது பாத்தீங்கன்னா $26 வரும். சூப்பரா இருக்கும். கோல்டு பினிஷிங்ல அப்படியே நச்சுன்னு வாங்கினேன். எனக்கு வந்து பிடிச்சி, எனக்கு வந்து நான் வந்து யோசிச்சு வாங்குவேன். இது வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்குமான்னு நினைச்சு மட்டும்தான் நான் வந்து வாங்குவேன். எனக்கு பிடிச்சிருக்கணும். அண்ட் வந்து நான் வாங்கி பார்த்துட்டு தான் நான் கஸ்டமருக்கு ரிவ்யூ கொடுப்பேன். நான் சும்மா ஏனதானே எல்லாத்தையும் ரிவ்யூ கொடுத்து நான் போடலாம். ஆனா அப்படி நான் பண்ண மாட்டேன். நான் வாங்கி நான் வந்து இதை 1 இயரா வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஃபுல்லாமே நான் வீடியோஸை எடுக்கிறேன். இல்லைன்னா நான் எடுக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு தான். அதுதான் உண்மை. ராமேட்ட அப்படிதான் சொல்லுவான், அவ யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட கொடுக்குறா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து இப்ப ரீசெண்டா வந்து நல்லா ட்ரெண்டிங்கா போன இந்த ஷார்ட் செயின்ல பட்டர்ஃபிளை செயின் ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்ப வரையே போய்கிட்டு இருக்கு. இது வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் வச்சு ஒர்க் வந்திருக்கும். ரெட் அண்ட் கிரீன், பிங்க் அண்ட் கிரீன்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் கூட வந்திருக்கும். இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அழகா இருக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அழகா இருக்கும். வேணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இது ஷார்ட் செயின் நம்ம குட்டீஸ். இப்போ நான் வேர் பண்ணிருக்க சைஸ் தான் இதோட சைஸ் வரும். இது 18 இன்ச். ஆமா 18 இன்ச். ஓகே 18 இன்ச், 26 இன்ச் அண்ட் வந்து 24 இன்ச் வரும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா 32 இன்ச். அதுக்கடுத்து லென்த்தாவும் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா நான் கேட்டு சொல்லுவேன். அதுக்கடுத்து இந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு முஸ்லிம் மாடல்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலி. ஆனா எல்லாருமே வேர் பண்ண. நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா பின்னாடி ஹூக்கா இல்ல ரோப்பா அப்படின்னு கேக்குறீங்க. நான் ரோப் வச்சு கொடுக்க மாட்டேன். ஏன்னா கோல்டு பினிஷிங்ல இருக்கணும். என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா கோல்டு நம்ம வந்து 1 கிராம் கோல்டு தரமா இருக்கும்னு நம்ம நம்பி வாங்கும் போது ரோப் போட்டா அது நல்லா இருக்காது. இதுல நீங்க வேணும்னா ரோப் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க வேணா போட்டுக்கலாமோ தவிர்த்து நான் ரோப் போடுறது கொடுக்க மாட்டேன். அவங்க குட்டீஸ் பாருங்க, கோல்டு பினிஷிங்ல இருக்கணும்ன்றதுக்காண்டி நான் வந்து எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா செயின் மாடல் தான் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு அதுவுமே டவுட் இருக்கு. நிறைய பேர் கேக்குறீங்க ரோப்பா செயினான்னு. ரோப் போட மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் மெட்டீரியல் தான் வரும். நான் எப்படி உங்களுக்கு கோல்டு பினிஷிங்ல கொடுக்கணும் அதே மாதிரி இருக்கணும்ன்றதுக்காண்டி கோல்டு பினிஷிங்ல தான் தரமான பொருளுக்கு தான் இந்த யோகா யூனிக் ஜுவல்லரியில ராம் யோகா கொடுப்போம். எப்பயுமே உங்களுக்கு அந்த மாதிரி தரமா தான் இருக்கும். இது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை இன்ச் வேணா நீங்க வச்சுக்கலாம். இல்ல இதோட லென்த்தா போடணும்னால நீங்க இதுல ஹூக் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் செயின்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நான் வச்சிருந்ததுல பாத்தீங்கன்னா இது அவைலபிள் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கேட்டுக்கோங்க. வேணும்னா நான் கேட்டுதான் சொல்ல முடியும். இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பால் காய்ச்சி ஒட்டி வாங்கினேன். 1 கிராம் ஃபார்மிங் தான் இதுவுமே. ஆனா இது ராம் வேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவனுக்கு இந்த பட்டை பிடிக்காதுன்னு சொல்லி இது வந்து வேணான்ட்டாரு. தான் நடந்துச்சு. இது வேணான்னு சொல்லிட்டாரு. இதை நான் வந்து எங்க அப்பா கொடுக்க போறேன். ஓகேவா? அவர் போட்டுக்குவாருல்ல. தங்கத்துல எடுத்துக்கொள்ள இப்போதைக்கு நல்லா முடியல, பார்ப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான செயின் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாங்கினது. இது இல்ல, இது வந்து அவைலபிள் கிடையாது நம்ம குட்டீஸ். இது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் பிள்ளையார் டிசைன் யானை படம் போட்டது.
தெரியுதா? யானை படம் போட்டு ஸ்டோன் ஒர்க் கூட இருக்கும், கழுத்தை ஒட்டி இப்படி வரும். இது கேட்காதே, இது இல்ல, இது இல்லாம குட்டி சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து இந்த இது கேக் இன்னும் வீடியோ போடல, வீடியோ நம்ம போடல. இது வந்து பாத்தீங்கன்னா தாலி செயின், முகப்பு செயின், 1 கிராம் கோல்டு தான். இதுவும் வந்து இது சூப்பரா இருக்கும். இது வந்து நாங்க இன்னும் வீடியோ போடல, இப்பதான் கலெக்ஷன்ஸ் வந்துச்சு. ஆமா ஓகே, இத பாத்துக்கோங்க. இதுதான் நம்ம கிட்ட இருக்கு. தூக்கி போட்டு ஒரு நிமிஷம் இத காமிச்சோம். ஓகே, இது வச்சு ஒரு கண்டன் தாலி செயின் வாங்கியாச்சு யோகாக்கு. ஒரு கண்டன் இறக்க வேண்டியதேன் பாருங்க. யோகா நான் தாலி செயின் வாங்கிட்டேன், ஆனா கோல்டு மாதிரியே இருக்குடா. என்னடா அப்ப கோல்டே வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன்டா. ராமா விக்கிற ரேட்டுக்கு இது மாதிரி 10 செயின் வாங்கி வச்சுக்கலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுட்டு போயிடலாம். பாத்தீங்கன்னா நான் வாங்கியிருக்க கோல்டு செயின் நேத்து அந்த இதுதான் வாங்கினேன். இது வாங்கினேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நடிக்கிறா பாருங்க. ஆக்சுவலி இதுமே 1 கிராம் ஃபார்மிங் தான். இதுமே வந்து முறுக்கு செயின் மாதிரி தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதை நீங்க பாத்துக்கங்க. செயினை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே ஒரு குரூப்ல அப்படியே போட்டு விட்டுருங்க. நம்ம என்ன ரேட்ன்றதை நாங்க சொல்றோம். தாலி செயின் நீங்க தாலி செயினாவும் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். 1 இயர் வரை தரமா இருக்கும். நீங்க வேணும்னா உங்க பக்கத்துல பாலிஷ் கடை இருந்தா 1 இயருக்கு அப்புறம் கருத்து போச்சு வெளுத்து போச்சு அப்படின்னா நீங்க பாலிஷ் பண்றா இருந்தாலும் பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி எல்லா செயினுமே அப்படிதான். உங்களுக்கு வந்து கருத்து போன மாதிரி இருந்தா உங்க கடை பக்கத்துல ஏதாவது கடை இருந்துச்சுன்னா பாலிஷ் தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. பாலிஷ் பண்ற கடை இருந்துச்சுன்னா செயினை கொடுத்து பாலிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரேட் கம்மியா தான் பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. கருத்து அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஹீட் உடம்பா இருக்கவங்களுக்கு மேபி கருத்து போகலாம். ஒரு 6 மாசத்துலயோ ஒரு 7 மாசத்துலயோ கருத்து போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அதை வந்து பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். கூட அந்த அளவுக்கு தான் நான் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இதை நான் வேர் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்க பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து முத்து மாதிரி வந்திருக்கும். இது ஒரு தாலி செயின் மாதிரி இருக்கும். நல்லா இருக்குல்ல? யோகானா ஒரு யூனிக்கா தானே இருக்கணும். அதனாலதான் யூனிக் ஜுவல்லரியா வச்சுட்டோம். இப்படி வச்சு இப்படிதான் இந்த சைடு வரணும்னு நினைக்கிறேன். முகப்பு தெரியல எங்கிட்ட வரும். நாம அங்கிட்டு தான் வரும். ஆமா, அந்த இதுல தான் வரும். சாரியோட இதுகிட்ட தான் வரும். ஓகே, பாருங்க எப்படி இருக்குன்னு. யா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரேட்டுன்றது இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல. நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க, நாங்க கரெக்டா வந்து என்ன ரேட்டு ஏது ரேட்டுன்றத சொல்றோம். ஓகேவா? ஓகே, இது வேணும் அப்படின்னா சொல்லி எனக்கு தாலி செயின் வந்து கோர்த்து போடுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதுல வந்து கொக்கி கொடுத்துருக்காங்க. வேணுமா நீங்க கோர்த்து போட்டுக்கலாம் குட்டி. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோஷனுக்கு வந்தது இந்த ஜுவல்லரி ஆக்சுவலி. ஆனா இது ராம் ஒரு கூட வேர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. பிஸ்கட் மாடல் செயின் இது நம்ம கிட்ட இல்ல. தயவுசெய்து கேட்காதீங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட ஒரு பீஸ் தான் இருக்கு, வேணா வாங்கிக்கங்க. இது எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து நாங்க வேற ஆள்கிட்ட இருந்து வாங்குனது. இது ப்ரமோஷன் வந்தது. இது எப்படின்னா நீங்க வந்து இத வாங்கிக்கோங்க, நான் கம்மி பிரைஸ்ல கொடுத்துறேன். ஓகேவா? ஒண்ணுதான் இருக்கு பிஸ்கட் மாடல். ஒண்ணே ஒண்ணா இருக்கு. பாய்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன அதுக்கு அந்த செயின் எடுத்து காமிச்சுங்க. அதுக்கு அடுத்து வந்து இது வந்து பிரேஸ்லெட். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 கிராம் ஃபார்மிங் தான். ரொம்ப நாள் நாங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இந்த செயின் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதை எடுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய செயின் வந்து நான் வந்து மேங்கோ டிசைன் வந்து இது கேரளா. அத சொல்லிடு முக்கியமா. ஐயோ அப்பா முடியல சாமி. எல்லாரும் செட்டா இல்ல தனியா தருவீங்களா? இந்த மாதிரி நீங்க பாக்ஸ் போட்டு உங்க வீட்டுல எதுலயா வச்சுக்கிட்டீங்கன்னா இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. யோகா போட்டு 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 அவுத்து அப்படியே இருக்கு இன்னமும். இதுல நான் வந்து ஹூக் இருக்கு பாருங்களேன். இந்த இருக்குல்ல இதுல ஹூக் இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா வேணும்ன்றனால இந்த ரோப் போட்டிருக்கேன். ஓகேவா? எக்ஸ்ட்ரா நான் கீழே நல்லா லென்த்தா தொங்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் ரோப் போட்டிருக்கேன். பாருங்க, இது வந்து ஃபுல்லா கேரளா டிசைன். அப்படியே கோல்டு தான். யாருமே கோல்டு இல்லைன்னு சொன்னாங்கன்னா பாருங்க, நம்பவே மாட்டாங்க. கோல்டு மாதிரி இதுல வந்து நீங்க சிங்கிள் பீஸா வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல இந்த பீஸ் மட்டும் உங்களுக்கு வேணும், சின்ன பீஸ் வேணும்னாலும் நீங்க இந்த பீஸ் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல லாங் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த ஜுவல்லரி அப்பா முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இது கொஞ்சம் ரேட்டு கூடன்றனாலதான் நான் இன்னுமே இது வந்து இது கொண்டாடல. யாரும் வாங்க முடியாது, ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. சிங்கிள் பீஸா வாங்கினா கூட எனக்கு ரேட் வந்து உங்களுக்கு கம்மியா தான் வரும். இது மட்டும் வேணும்னா வேணா கேளுங்க, நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இருக்குல்ல இததான் கேட்டியே, இதுவும் இதோட செட்டு இது இருக்கு. ஆனா கொஞ்சம் ரேட் உங்களுக்கு காஸ்ட்லியா தெரியும். அதனாலதான் நான் வந்து இன்னும் இது வந்து கொண்டு வரல. இதுவுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுவுமே நம்ம கிட்ட இருக்கு. வேணும்னா நீங்க கேளுங்க, நான் ரேட் சொல்றேன். உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க. வேணும் கண்டிப்பா எனக்கு வாங்கி ஆகணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்கலாம். நல்லாவே இருக்கும். அதுவுமே 1 கிராம் ஃபார்மிங் தான். நான் ரொம்ப வருஷமா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜுவல்லரி, இந்த கேரளா மாடல் ஜுவல்லரி. இதுவுமே
இது வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஆனா இது ரேட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதை விட அதிகமான ரேட்னா அதுதான். ஓகேவா? இதுதான் இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து நிறைய மாடல் கேட்குறீங்க. இன்னும் நிறைய மாடல் சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஓகே, என்ன அப்படின்னா நேற்று வாங்கினது உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நான் நிறைய பேர் கேட்குற ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே நான் ஒன்றா காமிச்சிடுறேன். வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. எல்லாத்துக்குமே இருக்குது. உங்களுக்கு எந்த ஜுவல்லரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க. நான் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன், இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடுவேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க. டிஸ்பிளேலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. பாய்.